வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றினார். அப்பொழுது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்த நிலையில் இந்துக்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அவர் பேசிய கருத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா அவை குறிப்பிலிருந்தும் நீக்கினார். இந்நிலையில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த சபாநாயகர் செல்வம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவிடம் நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது அனைவரும் இணைந்து ஒன்றாக போராடுவோம் என கூறியதால் தர்ணா கைவிடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவரந்தகம் கிராமத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகின்றது. இச்சங்கத்தின் மூலமாக கிராமங்களில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் இச்சங்கம் செயல்பட்டு வருகின்றது. இச்சங்கம் சிறப்பாக செயல்பட 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர், துணைத் தலைவர், செயலாளர்கள் என தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த நிலையில் கடந்த 22 ஆண்டுகளாக இச்சங்கத்திற்கு தேர்தல் நடத்தப்படவில்லை. இதனால் கிராம மக்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டனர். இதில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக வேளாண் துறை அமைச்சர் ஆதரவாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர். சங்கத்தின் தலைவராக இளம்பருதி, துணைத் தலைவராக தனலட்சுமி, இயக்குநர்களாக சந்திரசேகர், ராம், பஞ்சாட்சரம், நாகராஜன், விஜய் ஆனந்த், சரத்குமார், ராஜலட்சுமி ஆகியோர் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபை வளாகத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள பாஜக எம்எல்ஏக்கள் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லி சென்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளரின் படு தோல்வியை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து முறையிட்டனர். அரசியல் ரீதியாக தான் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியதைத் தொடர்ந்து அதிருப்தியான எம்எல்ஏக்கள் பாஜக டெல்லி மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து முறையிட நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு சென்றனர். பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், வெங்கடேசன், ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் பாஜக தலைவர் நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் தோல்வியை அடுத்து புதுச்சேரியில் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், இருக்கின்ற வாரிய தலைவர் பதவிகளை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசு பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஆளுநரை சந்தித்த நிலையில் மீண்டும் டெல்லி புறப்பட உள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சிறுபாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னசாமி மகன் தனபால், அவரது மனைவி இந்திராணி ஆகியோர் தங்களது ஆடுகளை மேய்ப்பதற்காக வயக்காட்டிற்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அவருடைய வீட்டில் மின்கசிவின் காரணமாக அவர்களது கூரை வீடு முற்றிலுமாக எரிந்து நாசமாகிவிட்டது. தகவல் அறிந்து வந்த சிறுபாக்கம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எறிந்த கூரை வீட்டின் தீயை அணைத்தனர். இந்த செய்தி அறிந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் உடனடியாக தொலைபேசியின் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் தொழிலாளர் நலவாரிய செயற்குழு உறுப்பினருமான KNT சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் ராமதாஸ்,
மாவட்ட பிரதிநிதியான மாங்குளம் வெங்கடேசன், நிர்மல்குமார், பொருளாளர் பழனிவேல், பிரபாகரன் மற்றும் கிளை செயலாளர் ராமலிங்கம், பழனி, ஜோதி, பூமாலை உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பிறந்தநாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் இம்முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. இதில் உடல் தகுதி தேர்வில் தேர்வான 4000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதில் திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட கிராமங்களை சார்ந்த 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேர்வாகினர். இதையடுத்து ஊர்காவல் படை வீரருக்கு தேர்வான இளைஞர்களை திருக்கனூர் போலீசார் ஸ்டேஷன் அழைத்து பாராட்டினர். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் எழுத்துத் தேர்வில் தேர்வாகியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். இதில் போலீசார் மத்தியில் தேர்வான மாணவர்கள் பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவராலும் பாராட்டக்கூடியதாக பரவி வருகின்றது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் உடன் இருந்தனர். புதுச்சேரி நேட்டப்பாக்கத்தில் நடைபெற்ற ஓபன் ஸ்டேட் பாடி பில்டிங் போட்டியில் விளையாட்டு வீரர் மணிவண்ணன் 70 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார். புதுச்சேரி ஓபன் ஸ்டேட் பாடி பில்டிங் போட்டி புதுச்சேரி நேட்டப்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த 150 பேர் கலந்து கொண்டார்கள். இதில் மணிவண்ணன் என்பவர் 70 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார். அதைத் தொடர்ந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியனில் முதலிடத்தை தட்டி சென்றார். மேலும் 10,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பாடி பில்டர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி வாதானூர் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 10,40,000 மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, ஆணையர் எழில்ராஜன் மற்றும் பாஜக பிரமுகர் முத்தழகன், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அமைச்சக ஊழியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன் வராவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், புதுச்சேரி அரசு உதவியாளர்களுக்கான துறை ரீதியான போட்டித் தேர்வை நடத்தி முடிவு வெளியிட்டது. அதில் மதிப்பெண் வெளியிடப்படவில்லை. வழக்கு தொடரப்போவதாக எச்சரித்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெறவில்லை, குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். பதவி உயர்வு வழங்கும் பொழுது சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டுமே வழங்க வேண்டுமென வலியுறுத்தியவர், துறை ரீதியாக தேர்வு வைத்து பதவி உயர்வு வழங்கக்கூடாது,
இதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். 3 ஆண்டுக்கு ஒரே இடத்தில் இருப்பவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டுமென மத்திய விஜிலன்ஸ் விதி கூறுகின்றது. ஆனால் புதுச்சேரியில் உள்ள 54 அரசு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்களை நிர்வாக சீர்திருத்தத்துறை இடமாற்றம் செய்கின்றது. அதில் சிறப்பாக செயல்படும் ஊழியர்களை சில ஆண்டுகள் தக்கவைக்க அரசு துறை தலைவர்கள் கோப்பு அனுப்புகின்றனர். ஆனால் நிர்வாக சீர்திருத்த துறையோ உடனடியாக அவர்களை அந்த துறையிலிருந்து விடுவிக்கின்றது. ஆனால் நிர்வாக சீர்திருத்த துறையில் 12 முதல் 17 ஆண்டுகள் வரை ஒரே இடத்தில் பணிபுரிகின்றனர். அவர்களை ஏன் இடமாற்றம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியவர், அமைச்சக ஊழியர்கள் கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்றது. ஊழியர்களின் கோரிக்கையை தீர்க்காவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருபுவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் சோரப்பட்டு மற்றும் திருபுவனை பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரிய ஏரியின் வடக்கு பகுதியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூஜை ரூபாய் 30,93,000 மதிப்பீட்டிலும், திருபுவனை ஏரியின் வடமேற்கு பகுதியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,95,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாகி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராசு, பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மகேந்திரன், குமார், பிரகாஷ், தேனி, திரிபுர சுந்தரி, சந்தியா மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயன் பிறந்தநாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கின்ற சுப்பிரமணியன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். போடுங்க.